ஹாய் மக்களே, நம்ம இன்றைக்கி சலங்கி ஒலி சீரியல் மார்ச் 25, 2026 நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இன்றைக்கி ஒரு முன்னோட்டம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பூமியை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து காரில் வந்து இறங்குறாங்க. மாப்பிள்ளை வீட்டில் வந்து அவங்க அப்பா அம்மா மாப்பிள்ளை சரச்சந்திரா வந்து குடும்பத்தோடு வெளில நின்று அவங்கள வந்து ரிசீவ் பண்ணுறாரு. இதுவுமே வாங்க அப்படின்னு சொல்லி. மாப்பிள்ளையோட அப்பா யாருன்னா சரச்சந்திராவோட ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு தான் அவர். ரொம்ப நேரமாக 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க. இது மாதிரி பழைய ஃப்ரெண்ட்ஷிப் பற்றிலாம் பேசிகிட்ருக்காங்க. இவங்க வந்து உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. உள்ளே கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அப்போ வந்து ஐயரும் வந்துடுறாரு நாள் குளிக்கிறதுக்கு. ஐயர் வரும்போது சொல்கிறாங்க, பொண்ணையும் உட்கார வைங்க மாப்பிள்ளை பக்கத்தில், இன்றைக்கி வந்து நாள் குறிச்சிடலாம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரச்சந்திரா சொல்கிறாரு, பூமியை கூப்பிட்டு வான்னு சொல்லி மீராவை சொல்கிறாரு. மீரா வந்து சரின்னு சொல்லிட்டு போகிறா பூமி ரூமுக்கு. போனால் பூமியை வந்து தேடுறா, பாத்ரூமில் தேடுறா, பால்கனியில் தேடுறா, எங்கே பார்த்தாலும் தேடுறா. பூமியை வந்து காணும். அவளுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அங்கேருந்து வந்து அபூர்வா கிட்ட எங்கே வா அண்ணி அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இது மாதிரி இப்போ காணும் பூமியை, எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லவும் இவளுக்கு அபூர்வாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. என் சொத்து வந்து வெளில போகக்கூடாதுன்னு தானே அவள் ஆசைப்படுறா. சந்தோஷமாக தாங்க முடியல. இந்த சந்தோஷத்தை முகத்தில் காட்டிக்காமல் மாமா இங்கே வாங்க கொஞ்சம் அவங்கள்ட்ட பேசணும்னு தனியாக கூப்பிட்டு போகிறா சரத்சந்திராவை வெளியே. கூடவே வந்து மீரா, செர்ரி, அபூர்வா எல்லாரும் போகிறாங்க. போய் அவங்கள்ட்ட பேசிகிட்ருக்காரு சரத்சந்திரா. இது மாதிரி பூமியை காணும் மாமா, எங்கே போனான்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, பூமி இங்கே தானே இருந்தா, எங்கே போனா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவள் வந்து ககனை தானே வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. நீங்கள் வந்து அவளுக்கு சம்மதமே இல்லாமல் நீங்கள் வந்து வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணுறதுனால அவள் ககன் வீட்டுக்கு போயிட்டா போல இருக்குது அப்படின்னு சொல்கிறா. எங்கே பாரு, என் பொண்ணை பற்றி நீ தப்பாக பேசாத, என் பொண்ணிட்ட கேட்டு தானே நான் வந்து நாள் வந்து இது மாதிரி வராங்கன்னு சொன்னேன். அவள் பிடிக்கலன்னா சொல்லியிருப்பாள்ல வேணான் அப்படின்னு சொல்லிட்டு நேராகவே சொல்லியிருப்பா என் பொண்ணு. நீ வந்து தேவையில்லாமல் தப்பாக என் பொண்ணை பேசினா அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அபூர்வாவை சரத்சந்திரா. உடனே அபூர்வா வந்து செர்ரியை பிடிச்சிக்கிட்டா. செர்ரி தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம், ககன் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக செர்ரி தான் வந்து பிளான் போட்டு கொடுத்துருப்பான், அதனால தான் பூமி போயிட்டா அப்படின்ற மாதிரி அபூர்வா வந்து செர்ரியை வந்து சொல்கிறா. இல்லை மாமா, நான் எதுவும் பண்ணல, நான் எதுவும் அனுப்பிலாம் எங்கேயும் வைக்கல அப்படின்னு செர்ரி சொல்கிறாரு. உடனே வந்து பூமி வந்து சொல்கிற மாதிரியே, அவங்க நினைக்கிற மாதிரியே வந்து இவங்க ககன் வீட்டுக்கு தான் போகிறா. அப்போ வந்து ககனோட அம்மா சாரதா வந்து செடிக்கெலாம் வந்து தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க. இவளை பார்த்துட்டு அந்த செடி தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தது அப்படியே தூக்கி போட்டுட்டு வராங்க. எங்கே நில்லு, வராத உள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை அப்படின்னு சொல்கிறா. என்ன அத்தை, நீ வந்து என் பையனை எத்தனை தடவை தான் ஏமாத்துவ, நீ என் சின்ன வயசுலேருந்தே என் பையன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான், ஆனால் நீ வந்து ஆசை காட்டி அவனை மோசம் பண்ணிட்ட, அதனால் நீ வராத வெளில போ அப்படின்ற மாதிரி சாரதா சொல்கிறா. அத்தை கட்டி பிடிக்கிறா. கட்டி பிடிச்சிக்கிட்டு, நான் வந்து மானசீகமாக ககன் மாமாவுக்கு எனக்கு எப்போயோ அவர் கூட கல்யாணம் நடந்துருச்சு, நீ எங்கள் அப்பா கூட விருப்பப்படாத வாழ்க்கையை நான் வந்து இப்போ அமைச்சிக்கிட்டேன்னா அவர் கூட நான் இருக்க முடியாமல் போயிடும். நான் வந்து உங்களையும் கேபி மாமாவையும் உங்களையும் சேர்த்து வைக்கணும் தான் நான் வந்து ஆசைப்பட்றேன். அதுக்கான முயற்சியெலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த கல்யாணத்தில் வந்து நான் வந்து வேணும்னு நிறுத்தலை அப்படின்னு வந்து சொல்கிறா. எதையுமே அவள் கேட்கல. நீ வந்து என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்புன்ற மாதிரி தான் சாரதா திட்டுறா. உடனே சாரதா காலில் விழுந்து, அத்தை நான் வந்து வேணும்னே இதெல்லாம் பண்ணலை, நம்ம நல்லதுக்காக தான் நான் எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காலில் பிடிச்சி கெஞ்சி அழுவுறா. அதுக்கப்புறமா உள்ளே கூப்பிட்டு போகிறா பூமியை உள்ளே கூப்பிட்டு போய் பேசிகிட்ருக்கா. எப்போ வேணாலும் வெளில ஷாப்பிங் பண்ண போனாங்க, பூரியும் ககனும் வந்துடுவாங்க, அதுக்குள்ளே நீ கிளம்பிடுமா அப்படின்னு மாதிரி சொல்கிறா. அதுக்கப்புறம் இவ சொல்கிறா, நீங்கள் தான் ககன் அம்மாட்ட சொல்லி இந்த டான்ஸ் அகாடமியை வந்து ஓப்பன் பண்ண சொல்லணும், 2 பேரில் தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, எங்கள் அம்மாவோட கனவு இது, நீங்கள் தான் வந்து எப்படியாச்சும் சொல்லணும், என் மேலே கோவமாக இருக்காரு, நான் சொல்கிறத கேட்க மாட்டாரு ககன் மாமா அப்படின்னு சொல்கிறா. சொல்லிவிட்டு வந்து பேசிகிட்டே இருக்கும் போது வந்துடுறாங்க பூரியும் சிவாவும். சிவா வந்து பூரியை பார்த்துட்டு சந்தோஷமாகி அக்கா அப்படின்னு ஓடி வரான். பூமியுமே வந்து அவன் தம்பியை பார்த்து சந்தோஷப்பட்டு
பேசுறதுக்கு போகிறா. அப்புறம் ரியலைஸ் பண்ணி உண்மை தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு அமைதியாயிடுறா. அக்கான்னு வரும்போது கண்ணை காட்டுறா, இது மாதிரி வராதடா அப்படின்ற மாதிரி கண்ணை காட்டுறா. அதுக்கப்புறம் பக்கத்தில் இந்த சாரதாவை போய் அக்கா அப்படின்னு வந்து போய் கட்டிப்பிடிச்சிக்கிறாரு. என்னடா இது, உங்கள் அம்மா வயசில் இருக்கிற என்னை போய் அக்கான்னு கட்டிப்பிடிக்கிற, ஒன்று ஆன்ட்டின்னு கூப்பிடு இல்லை அம்மான்னு கூப்பிடு, அக்கான்னு கூப்பிடுற என்னை போய் அப்படின்னு சொல்லி சாரதா சொல்கிறா. இல்லை ககன் மாமா எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, அதை காமிக்கிறதுக்காக வந்தேன் ஷாப்பிங் போன இடத்துல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது, இவர் தான் சிவாவா, இவர் தான் வந்து ககன் மாமா இவரை தான் வந்து கூப்பிட்டு வந்தாரா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லும் போது ககன் வந்துடுறான். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு வந்து கேட்குறான். கேட்கும் போது எனக்கு செர்ரி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறா. சொல்லவும் வந்து நீ எதுக்கு இங்கே வந்த, உனக்கு தான் இன்றைக்கி வந்து பொண்ணு பார்க்க வராங்களே, நீ எதுக்கு வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ககனு. கேட்கவும் நீ எங்கள் வீட்டை விட்டு வெளில போ, நீ எங்கள் வீட்டுக்கு உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து எவ்வளோ திட்ட முடியுமோ அவளை திட்டுறாரு. உன்னால தான் என் வாழ்க்கையே வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறையா திட்டுறாரு. அவள் அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கா. உடனே சாச்சந்திராவுக்கு வந்து ககன் ஃபோன் பண்ணி உங்கள் பொண்ணு வந்து எங்கள் வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணி நக்கல் பண்ணுறாரு. உடனே சாச்சந்திரா கடுப்பாகி என் பொண்ணு அங்கே வந்தாளா அப்படின்ற மாதிரி கேட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. உடனே நீ சாரதா சொல்கிறா, எதுக்கடா இப்போ வந்து பூமி வந்ததெல்லாம் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிகிட்ருக்க, தேவையில்லாததெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறா. இல்லைம்மா, இப்போ அங்கே எதுவுமே முடிவு ஒழுங்காகவே எடுக்க மாட்றா. ஒன்று இந்த வீடு வேணும்னு வரணும், இல்லை அந்த வீடு வேணும்னு போகணும். 2 பக்கமும் போகாமல் நடுவில் நின்றுக்கிட்டு என்ன தான் ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்ருக்கா. இப்போ எதுக்கு இங்கே வந்தா அவங்க அப்பா தானே வேணும்னு போனா, இப்போ எதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு வந்து கேட்குறாரு. நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அழுதுகிட்டே அவளும் வெளில போயிடுறா. சிவா கேட்குறான், எதுக்கு வந்து இவ்வளோ கோவமாக இருக்கார் அந்த அக்கா மேலே அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கு நீ போக புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்கிறா சாரதா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறா காரில் அழுதுகிட்டே. வீட்டுக்கு போய் இறங்குறா. அப்போ எல்லாருமே குடும்பமே வெளில நிற்கிறாங்க. எல்லாருமே வந்து இறங்கவுமே இப்போ பூமி எங்கே போயிட்டு வர அப்படின்னு வந்து சாச்சந்திரா கேட்குறாரு. ககன் வீட்டுக்கா போயிட்டு வர, ககன் இன்னும் மனசில் தான் இருக்கானா, இன்னும் நீ ககனை மறக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இப்போ எதுக்கு நீ ககன் வீட்டுக்கு போயிட்டு வர அப்படின்னு வந்து கத்துறாரு. உடனே அப்பா, இந்த வந்து கல்யாணம் எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் எனக்கு எங்கள் அம்மாவோட கனவு முக்கியம். டான்ஸ் அகாடமி திறக்கிறது என்னோட லட்சியம். அதுக்காக தான் நான் வந்து ககன் மாமா வீட்டுக்கு போயிட்டு வரேன். எங்கள் 2 பேர் பேர்லேயே தான் அந்த டான்ஸ் அகாடமி வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அதனால் அவரோட சம்மதமும் வேணும் ஓப்பன் பண்ணுறதுக்கு, அதனால தான் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே ஹரிச்சராக ரொம்ப சந்தோஷமாயிடுது. பத்தியா பூர்வா, என் பொண்ணு வந்து சொன்னியே என்னமோ வந்து என் பேச்சை கேட்காம போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்தியா என் பொண்ணு அவள் லட்சத்துக்காக போயிருக்கா, அவங்க அம்மாவுக்காக போயிருக்கா, எங்கள் அகாடமி ஓப்பன் பண்ணுறதுக்காக போயிருக்கா. மற்றபடி அவன் மேலே தப்பும் இல்லை. பூமி, உனக்கு நீ வந்து இல்லாத டைமில் எங்கள் வீட்டில் பொண்ணு பார்க்க வந்தாங்க. அவங்களுக்கு வந்து நீ இல்லைன்னாலும் பரவாயில்லன்னு நான் உன் மேலே உள்ள நம்பிக்கையில் நான் வந்து நிச்சயம் தட்டு மாற்றி நாள் குறிச்சிட்டோமா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவளுக்கு ஷாக் ஆகிடுது, என்ன பண்ணுறதுனே புரியலை. சரின்ட்டு உள்ளே போகிறா, அழுவுறா. உடனே செர்ரி வந்து பால்கனி நின்றுக்கிட்டு ககனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அண்ணா, ஒரு பேட் நியூஸ் அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா பேட் நியூஸு அப்படின்னு கேட்கவும், இது மாதிரி பூமிக்கு வந்து நாள் குறிச்சிட்டாங்க கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லவும், இது வந்து பேட் நியூஸ் இல்லை, இதுதான் குட் நியூஸு. சனியை வந்து என்னை விட்டு தொலையுதுன்றது நல்ல நியூஸ் தான் எனக்கு. தத்ரி என்னை விட்டு ஒழியுதுன்னு சந்தோஷப்படுறேன் நான். இதுதான் குட் நியூஸு. ஏன்டா இதுக்கு போய் பேட் நியூஸ்ன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லவும், இவன் என்ன இவர் மாற்றி பேசுகிறார், 2 பேரும் எப்படி லவ் பண்ணாங்க, இப்போ என்ன இப்படி பேசுகிறார் இவருன்னு செர்ரி வந்து சொல்கிறான். உடனே அவங்க அம்மா ஒரு குட் நியூஸ்மான்னு சொல்லிட்டு நாளைக்கு என்ன நடக்க போகுது, ககன் பூமி சேருவாங்களா, என்ன இதுக்கப்புறம் ஆக போகுதுன்ற வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.